நான் சொன்னேன் இல்லையா, விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு படம் பண்ணியிருக்க இயக்குனரா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறோம். அதாவது வந்து எங்க படைப்பு அந்த போட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், இந்த படத்துக்கு என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாம விஜயகாந்த் மக்களோட சொத்து, நீங்க யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி பிரேமலதா அவங்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்றோம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை. இப்போ மொத்த சொத்தையும் நான் வாங்கி வச்சுக்கணும், இதை காசாக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாம விஜயகாந்த் சாருங்கிற வந்து ஒரு மாபெரும் வந்து மக்களோட சொத்துன்னு அவங்க சொன்னது வந்து எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம். அதாவது நான் உள்ள பேசும்போது சொன்னேன், இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி வெற்றியே இல்லாமல் வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவன சோலை அரிதான ஒரு திரைப்படமா, எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாதாரணமாக வெளிவந்து இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆரவாரத்தோடு அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படுது. அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளியோட கடமையா இருக்காது. படம் பார்க்க வர அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாம அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி, அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம், ஆனா அதனால வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னா அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க. அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்கள புரிதலுக்கு உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்றக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு படைப்பாளியோட மிகச்சிறந்த கடமையா நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் வந்து ஒரு முழுநில விஜயகாந்த் சார் படம் பார்த்த மாதிரியே ஒரு திரைப்படத்தை ஒரு இது உருவாக்கியிருக்காங்க. உண்மையில வந்து தமிழரசன் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேன்னு சொன்னாரு. அந்த வகையில வந்து என்னோட சகோதரனா நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். லக்ஷ்மண் வந்து பேசும்போது சொன்னாரு, நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவங்க ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் அதாவது வந்து நான் ஒரு தடவை கதை சொல்லும்போது ராவத்தர் சொன்ன மணி உங்க கதையை வந்து முதல்ல எனக்கு சொல்லுவேன். நான் சொன்னேன், அவர் ஓகே பண்ணார். அவர் சொன்ன விஷயத்தை இப்போ யாரும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, மற்றவங்க சம்மந்தம் கொஞ்சம் பேர் இதில் வந்து வேறு தவறாக எடுத்துக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நடிகர் கதை சொல்லும்போது அந்த நடிகர் அதில் தான் எப்படி இருக்கும், தன்னோட கேரக்டர் என்ன, தான் எங்கே வரும் தான் வந்து. அப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு. ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்கே, நான் எங்கே இன்ட்ரோடக்ஷன் வரேன், எனக்கு சுக்கோப்பு பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது தான் ஒரு தயாரிப்பாளராக அவர் கதை கேட்கும்போது மற்ற ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க, சார் இது வில்லன் போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, வில்லனுக்காக கதை பண்ண மன்சூர் அலிகான் தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது ராவத்தர் சொன்னாரு, டேய் வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறோனோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடும். வில்லனை வந்து ஹீரோ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ பெரிய வில்லன் அவரை அடக்கிற ஹீரோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயிசம் வந்துடும். இதை புரிதல்ங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு சாதாரணமாக வரும். அப்போது தயாரிப்பாளருக்கு வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர்லாம் யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படமாக, போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு பெரிய பேச்சோ இல்லை ஆரவாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பற்றி பார்த்தவங்களும் பேசுகிறாங்க, பார்க்காதவங்களும் பேசுகிறாங்க. அப்போது அதுதான் இந்த வெற்றி, அதுதான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியாகி. அப்போ டைரக்டர் வந்து சின்ன விஷயங்களை யாரையும் நோகடிக்காமல் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் படம் பண்ணும்போது கூட போகிறவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த ஷார்ட் எப்படி வைக்கலாம், அந்த ஷார்ட் எப்படி வைக்கலாம், இந்த கதையை எப்படி வைக்கலாம், ஹீரோக்கிட்ட போய் சொல்கிறது, அது மாதிரி இருக்கும். அது மாதிரியான டார்ச்சரெல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதை வந்து தமிழரசன் வந்து முதல் படத்துலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல், தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி. அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், என்னங்க உங்களுக்கு இது மாதிரி இருக்க, நீங்கள் முன்ன ஜாதிய படங்கள் பண்ணுற இயக்குங்க அது மாதிரி இருக்காங்களேன்னு. அது ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தாரு. நான் வேடிக்கை பார்த்தவனோட விமர்சனம் இது.
பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை அது. அப்போ ரெண்டும் வேறு மாதிரியாக இருக்கும். அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்களை தாழ்த்தியோ அந்த சமநிலை, மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச்சிறந்ததாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து இன்னைக்கு லப்பர் பந்து. இந்த லப்பர் பந்து படத்தை இயக்கிய சகோதரர் தமிழரசனுக்கும் இதை உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மணுக்கும் இதனோட சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இது வந்து அடுத்து வர்ற இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும். இப்போ ஏன்னா அவங்க தோண்டு போயிருப்பாங்க, ஒரு ஹீரோ கால் ஷீட் வாங்கணும், ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தமிழரசனை பார்த்தன உடனே ஒரு கதை இருந்தால் போதும், ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் போதும், நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து எங்கள் இயக்குனர் மத்தியில் ஒரு 100 பேருக்காவது ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக அவங்க ஒரு 10-20 பேராவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவாங்க. சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் சகோதரர் தமிழரசன் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தின் மூலமாக எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். இப்போ நான் படம் பண்ணி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கூட டைரக்டர் செல்வமணிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டைரக்டர்னா யாருன்னு. ஆனால் இப்போ சமீபமாக வரும்போது என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுறாங்க. அதில் யார் டைரக்டரு, யார் கேமராமேனு, யார் மியூசிக் டைரக்டர், அது தெரியாமல் போயிடுது. தயவுசெய்து நீங்கள் அதை பண்ணாதீங்க. இயக்கம் இன்னார், இசை இன்னார், படத்தொகுப்பு, இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான இடத்த வந்து ஸ்பேஸை கொடுங்க. அப்போ தான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல, அந்த டெக்னீஷியன் பேர் தெரியாமலே போயிடுது. அதனால இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமே வந்து நீங்கள் வந்து படங்களில் விளம்பரம் பண்ணும்போது மத்திய இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மத்திய அடிச்சிடாதீங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுங்க அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள். முக்கியமான இடத்துல ஆட்டமா பாட்டமா சாங் எப்படி ஃபீலிங் சேர்ந்து ஆடின மாதிரி சொல்லுங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு படம் பண்ணியிருக்க இயக்குனராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறோம். அதாவது வந்து எங்கள் படைப்பு அந்த ஃபோட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், இந்த படத்துக்கு என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் விஜயகாந்த் மக்களோட சொத்து, நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி பிரேமலதா அவங்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை. இப்போ மொத்த சொத்தையும் நான் வாங்கி வச்சுக்கணும், இதை காசாக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாமல் விஜயகாந்த் சாருங்கிற வந்து ஒரு மாபெரும் வந்து மக்களோட சொத்துன்னு அவங்க சொன்னது வந்து எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆடியோ கம்பெனி வந்து ரைட்ஸ் கேட்காங்க சார். ஏன்னா பாட்டுலாம் உங்க பாட்டை நீங்களே பயன்படுத்தினா கூட பணம் கொடுக்க முடியாது. அது சொன்னீங்களா சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க பிரேமலதா மேடம் வந்து இது மாதிரி சொல்றாங்க பெருந்தன்மை மனசுன்ட்டு. ஆனா இளையராஜாக்கு அது மாதிரி பெரிய மனசு இல்லை போல இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்க இப்போ லப்பர் பந்தோட திரைப்படம் இதை பத்தியான பேச்சா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப இளையராஜா கண்டனம் செல்லுபடி நீங்க ஒரு டேக்லைன் போடுவீங்க, அதுக்கான இதுவும் இல்லை. நான் சொன்னது என்னன்னா உண்மையா அந்த நேற்று அவங்க இப்போ அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் கூட வந்து அவரை பற்றியான ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும், அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா இல்லாமல் இப்போ அவரோட மகுடத்தில் இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு வைரம், ஒரு ஸ்டோன் இல்லைங்களா. இப்போ பண்ண விடாமல் பண்ணுறது வந்து எப்படி ஆகும், அது சரியானது இல்லை. அப்போ யாருக்கு வந்தாலும் ஒரு புரிதல் இருந்தால் அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது. அதை யார் வேணாலும் அது வந்து நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது வந்து தப்பாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போ முன்னாடி இருக்கிற படங்களெல்லாம் பார்த்து தான் நான் டைரக்டர் ஆனேன். ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன். ஒரு ஷோலே இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன். இப்போ இதெல்லாம் இப்போ 4ஆம் கிளாஸ் படித்தா தான் 5ஆம் கிளாஸ் நான் வர முடியும். அப்போ 4ஆம் கிளாஸ் படித்த வாத்தியார் இதெல்லாம் என்னோட காப்பி ரைட்டு, இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது, கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது. இது யாரும் படைத்தவன் யாரும் இந்த சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுக்கணும். பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டான் வச்சுங்களேன். எனக்கு அதாவது வந்து எனக்கு பணம் வேணும், பணக்காரங்கிட்ட போய் மாட்டியிருக்கோம், அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தன் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராமல் போயிடும் இல்லையா. அது அப்படி ஆகக்கூடாது. அந்த படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய நான் ஏதாவது அவங்க எடுத்துக்கிட்டு நான் யாருக்கும் எதிரானவன் இல்லை. படைப்புகள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தம். ஜாதியான படம் வருது சார், நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க சொன்னீங்க சில டேரக்டர் வந்து காட்டமா சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜாதிய பிரச்சனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே படத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காரு, நல்லா காட்டமா சொல்லியிருக்காரு, ஆனா ஒரு பொலைட்டாவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க டேரக்டரா? அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து தமிழரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும். அவர் சொன்னாரு
அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற, வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை வேற. பாதிக்கப்பட்டவனோட வலி அதிகமாக இருக்கும். அவன் அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும்? யாருக்கு அடிபட்டதோ அவங்களுக்கு வலி அதிகமாக. வலி ஏன்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது. அடிபட்டவன் கத்துறான், வேடிக்கை பார்த்தவங்க ஐயோ மெதுவாக கத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் என்னோட பதிலும். சார் டைரக்டரோட கழுத்தை பாருங்க, ஒரு செயின் இல்ல, ஒரு மோதிரம், ஒரு பைக். இயக்குனர் சங்கத்துல வந்து எப்போ சால்வ போட்டீங்களா, தயாரிப்பாளரும் போடல, இல்ல அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டாமா? ஏன் கொடுக்கல? செயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த வெற்றி செயின் இல்ல, அவர் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ புலன் விசாரணை வரும்போது என்னோட செருப்பை பாத்தீங்கன்னா செருப்பை விட அதிகமான ஊசி தான் இருந்தது, ஊக்கு தான் நிறைய இருந்தது. அதனால வந்து இதையெல்லாம் வந்து ஊக்கத்தாலதான் நாங்க வந்து ஜெயிச்சோம். அந்த படங்களோட இதுக்கு வந்து 100 கோடி 200 கோடி வால் போஸ்ட் ஒட்டுறாங்க வைக்கிறாங்க. ஆனா ரப்பர் பண்ட் மாதிரி ஒரு மூவிக்கு வந்து எந்த விதமான வெற்றியுமே போஸ்டிங்ல இது பண்ணல. 100 கோடி வசூலாச்சு, இவ்வளவு கோடி வசூலாச்சுன்னு எந்த விதமான இதுவுமே பண்ணல. அந்த மாதிரி பண்ணாதானே சார் வரக்கூடிய இயக்குனருக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அதான் வந்து இப்ப வந்து இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னா இந்த படத்தோட வெற்றி தான். இப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன், ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினைச்சது. ஏன்னா இந்த இயக்குனர் வந்து ஒரு 100 இயக்குனர்கள் உருவாக்க போற இயக்குனரா படம் வந்திருக்கு. அதுதான் வெற்றி. தவிர 100 கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போறதால 100 கோடி இது இன்கம் டாக்ஸா நாங்க நடத்துறோம். 100 கோடி ஆச்சா 200 கோடி, இது வந்து மக்கள் 100 கோடி ஆச்சா 200 கோடி ஆச்சாங்கிறது இல்லை, சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான். இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா அதுதான் வெற்றியை தவிர பேப்பர்ல நீங்க 100 கோடி போட்டீங்களா 500 கோடி போட்டீங்களா வெற்றி. இது வந்து 100 கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம், 1000 கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த. வசூல்ல எவ்வளவுங்கிறது வந்து கமர்ஷியலா இருக்கலாம், தயாரிப்பு விநியோகத்திற்கோ தயாரிப்பு. ஆனா ஒரு இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன எந்த அளவுக்கு பாதிக்க வைக்குது. முன்ன வந்து படத்தை பார்த்தோன்னா யாரும் எழுந்து வெளியே போல, அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி. அதுதான் இயக்குனர் வெற்றி. ஆனா உங்க நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாம இருக்காரு ரஜினிகாந்த் சார், யாரும் இந்த அப்டேட்டும் கொடுக்கல. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எங்களுக்கே அது தெரியாது. உடல்நிலை சரியில்லாம வந்து ஒருத்தரோட கேட்டோம், நார்மல் செக்அப் வந்து வயிற்று வலி அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி எதுவுமே நாங்க சொல்ல விரும்பல. என்னன்னு தெரியாம என்ன நோய் தெரியாம வந்து டாக்டர் மருந்து கொடுத்தாரு. எங்க நண்பர் தான், ஆனாலும் வந்து அதை பத்தி சரியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நாங்க சொல்றோம். ஸ்ட்ரைக் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெப்சி மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைக் இல்லாமல் பேச்சுவார்த்தை விரைந்து முடிங்க. உங்களோட கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு மறுசீரமைப்புன்னு நீங்கள் சொன்னீங்க, அது சரியானது தான். அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து படத்துக்கு உண்டான இது கொடுங்க. யார் யாரெல்லாம் ஏற்றுக்குது அவங்க என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அவங்க ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம். சார் நீங்கள் படம் எடுத்து 20 வருஷம் ஆகுது, அடுத்து நீங்கள் படம் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை போதும்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்க? இல்லை இப்போ நான் ஜனவரியில் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெகா கெட்டு கொடுத்த நீங்களே சொல்லியிருக்கீங்க கேப்டன் மாதிரி புலன் விசாரணை, அவரோட பையன் சண்முக பாண்டியன் படம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? முதல்ல நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல கதையை நான் உருவாக்கிட்டு அதில் சண்முக பாண்டியனுக்கு செட் ஆனால் நிச்சயம் அவர் வச்சு படம். ஏன்னா இப்போ 2-3 படம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த படம் செட் ஆனால் அவர் படுவேன். இல்லைன்னா அவருக்காக ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சண்முக பாண்டியன் வச்சு விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியன் வச்சு பண்ணணும். அது என்னோட நன்றி கடனாகவும் இருக்கும். அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தால் சந்தோஷம். ஏன்னா உங்க படத்துல மேடம் வருவாங்களா, நடிப்பாங்களா மேடம்? அப்போ நடிகையாக இருந்தாங்க, அப்புறம் வந்தாங்க. இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம். ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும், அது முடிஞ்சா வருவாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு 6 படம் 7 படம் வருது, அடுத்த வாரம் கூட 8 மூவி வருது. என்ன பேசிக்ல வருதுன்னு அவங்களுக்கும் தெரியல. எத்தனையோ டைரக்டர் வந்து இந்த ப்ராசஸே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயக்குனர் சங்கத்துல வந்து ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் பண்ணுங்கன்னு சொல்லறதுக்கு நீங்க வரலாம். ஏன் இப்போ வரைக்கும் வரணும்? நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்போ வருதுங்கிற ஒரு அறிவிப்பு யாருக்குமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கு எங்கே ஓடுதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல. நான் எங்கள் ஃப்ரெண்டை ஒரு டைரக்ட் பண்ணார், படம் வந்தது. நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம், ஏதாவது ஈவினிங் ஷோ எங்கே இருந்தால் எனக்கு சொல்லுங்க. ஆனால் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார். 2 நாள் வரைக்கும் அவரால் எங்கே ஷோ ஓடுதுன்னு அவருக்கே தெரியல. அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்கே இல்லை. என்னப்பான்னு சொன்னேன், இல்லைண்ணே நேற்று இருந்து இன்னைக்கு மாற்றிட்டு இருக்காங்கன்னு. இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால் மாற்றிட்டோம். ஆடியன்ஸ் வரலன்னு மாத்திட்டேன்ற உண்மையா, இல்லை வந்து மாத்திட்டதால ஆடியன்ஸ் வரலங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் ஒன்று. இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சாதான் வருவாங்க. அதனால அது மாதிரியான ப்ராக்டிஸை ப்ரொடியூசர் கவுன்சிலும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் கொண்டு வரணுங்கிறது உங்கள் கேள்விக்கான. சார், சினிமாலேருந்து யாராவது ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு திரைத்துறை பாராட்டு வைப்பாங்க. சினிமா நடிகராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருக்காரு. நம்ம வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு கலைஞருக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். அப்படி ஏதாவது பாராட்டுங்களா, ஏதாவது பிளான் இருக்கா, இல்லை நேரில் சந்திச்சு தான் இருக்கணும்?
நிச்சயமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். வாழ்த்து நேரில் தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்க நேரம் கேட்டிருக்கோம். நிச்சயமா வாழ்த்து வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா பாராட்டணும். எங்க திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக வந்திருக்காங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கான நேரம் கேட்டிருக்கோம். நேரம் அமையும் போது நிச்சயமா அனைத்து சிஓ மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கங்களை சேர்ந்தவங்க நாங்கள் நேரடியாக வாழ்த்து தெரிவிப்போம். நாங்கள் அது பாராட்டு விழா தெரிவிச்சோமா இப்போ நீங்கள் இதே வேலையாக போயிடுச்சோன்னு சொல்லி அதுக்கான கேள்விக்கான பதிலுக்கு தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை ஏன்னா அது நிச்சயமாக ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்காரு. அந்த வகையில் சம்மேளனத்தின் சார்பில் சகோதரர் உதயக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சீனியர்ஸ் எல்லாரும் பேசினாங்க. மேலே அங்கே மேடையில் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் நான். ஏன்னா நாங்கள் யாரெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன் பிளேவுக்கு இல்லை ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தோமோ இப்போ அவங்கெல்லாம் என்னை பற்றி இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்ப முடியாமலும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது மைண்டில். இப்போ நிஜமாதிரி நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த லப்பர் பந்து படத்தை என் ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் தான் என் படமாக இருந்தது. இதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமான படமாக அது மாறினதுலாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முக்கியமாக மீடியா உங்களுடைய சப்போர்ட் இதில் ரொம்ப அளப்பெரியது. ஏன்னா ஃப்ரெஷ் ஷோ போட்டதுலேருந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக மாறிச்சு. இதே இடத்துல தான் இதோடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த இடத்துல எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடினதுக்கு, இந்த படத்தில் யுனானிமஸாக இவ்வளோ தூரம் கொண்டாடினதுக்கு மக்கள், நீங்கள் முக்கியமாக மீடியாவை கொண்டுட்டு போய் அவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க. நான் அது ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். உங்க கூட தான் பயணிக்க போகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மீடியா சப்போர்ட், சோஷியல் மீடியா எல்லாருமே ரொம்ப நன்றி. விஜய் ரசிகரான நீங்கள் முதல் படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதில் விஜயகாந்த் சார் புகைப்படங்கள் அப்புறம் ஒரு பாடல்கள்லாம் இடம்பெற்று அடுத்தடுத்து பண்ணுற படத்துலனா அது காட்சிகள் வருமா, இல்லை முதல் படம்ங்கிறனால இந்த படத்தில் மட்டும் ஆசீர்வாதம் போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கதைக்கு இந்த கதையில் எங்கேயும் விஜயகாந்த் சார் நான் கொண்டாடுன்னு நினச்சது என்னோட இன்டென்ஷன். பட் அது எவ்வளோ தூரம் கதைக்கு வைக்க முடியுமோ அதனால தான் நான் வச்சிருக்கேன். அடுத்த படம் கதை எழுதும்போது முடிவு பண்ணுவேன் எங்கே வைக்கலாம், என்ன வைக்கலாம், இல்லை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் விஜயகாந்த் சாரை முடிஞ்ச அளவு கொண்டாட பார்ப்பேன். என்னோட எல்லா படங்களையும் அதை கொண்டாடுறதுக்கான கதையை துருத்தாமல் என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன்னா கதைக்கு தேவையில்லாமல் வச்சாலும் அதுவுமே தப்பாயிடும். அது வேற மாதிரியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கதைக்கு என்ன வேணுமோ, கதைக்கு எப்படி வச்சா எனக்கு ஒர்க் ஆகுமோ அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். அதே மாதிரி விஜயகாந்த் சார் சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜமே லைஃப்லையும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்நேரமும் கொண்டாடிட்டு தான் இருப்பேன். அது இனிமேல் தான் தெரியும். எழுதுனா தான் தெரியும் என்ன மாதிரி படங்கள். இண்டஸ்ட்ரி எல்லாமே எதாவது சொல்ல ஒரு 30-40 பேருக்கு அங்கே அவ்வளோ பேர் ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லணும்னா ரொம்ப தப்பாயிரும். ஆனால் நான் நினைக்காதவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க எல்லாருமே யுனானிமஸாக பாருனாங்க. இந்த படம் ஹிட் ஆகிடும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்குங்கிறத நான் டெய்லி யோசிச்சுட்டே இருக்கேன். ஓ, நம்ம இவ்வளோ மரியாதை சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏன் அடுத்த படத்துக்கு டக்குன்னு என்னால் எது சொல்ல முடியும்னா, இப்போ இந்த மரியாதைக்கு நம்ம என்ன அடுத்த படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட எண்ணமாக இருக்குது. ஸோ அந்த மரியாதையும் சேர்த்து நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கதை பண்ணணும். அந்த கதைக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதான் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. மீடியாவுக்கு, சோஷியல் மீடியா எல்லா பேரும் அப்ப மீதி 29 பேர் இல்ல, எல்லாருமே எந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்திருக்கு. எல்லாருமே என்ன பாராட்டினாங்க. எல்லாருமே பர்சனலா ஃபோன் பண்ணி அவ்வளவு இதா சொன்னாங்க. அவங்க படமா நினைச்சு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. எனக்கு ரிலீஸ் அன்னைக்கு 235 இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ அதை விட டெய்லி அதிகமாகிட்டே இருக்கு. அது எனக்கு சரியான கணக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் கிரிட்டிக்காக எனக்கு என்ன வருதோ அதுதான் என்னுடைய இது வருது. ஏன்னா மற்றது ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் போனால் நமக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகும். ஸோ நான் அதில் இது பண்ணலை. பட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி. எனக்கு அது அவ்வளோதான். நிறைய படம் வெற்றி விழா கொண்டாடுவாங்க. நீங்களும் வெற்றி விழா பண்ணீங்க, சரிங்களா? ஆனால் போஸ்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நிறைய படம் 5 நாள் வெற்றி, மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டம் எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் விட்டுவாங்க. நிறைய படம் நீங்களும் பார்த்துருக்கீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். ஏன் உங்கள் படத்தை மட்டும் ப்ரொமோஷன் பண்ண அப்படியே விடுறீங்க? மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே இது பண்ணுறது தான். ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய ப்ரொசீஜர் இதாக இருக்கலாம். அப்படிதான் அதை பார்க்கலாம். ஏன்னா மக்கள் இப்போ ஒரு படம் போகணும்னா தெரியும் இந்த இடத்துல தியேட்டர் இருக்குன்ட்டு. உங்களுக்கு எந்த போஸ்டரும் இல்லை, எந்த பேனரும் எதுவுமே இல்லை. ஆனால் வெற்றி மட்டும் கொண்டாடி இருக்காங்க. அது மக்களுக்கு புரியுது. இல்லை பண்ணிட்டு தான் இருக்கும். போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது தெரியல நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு. ஆனால் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைண்ணே, ஒரு 10 நாள் 10 நாள் போடலாம். போஸ்டர் போட்டிருக்கு. 10 நாள் போஸ்டர்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே வந்திருக்கு. ஆர்ட் டைரக்டராக பேசுறீங்க நீங்க. அவரா போஸ்டர் விட்டுறாரு. அறிமுக இயக்குனராக வரவங்களுக்கு சினிமா பற்றின பயங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு.
நீங்க அறிமுகமா இல்ல சினிமாவுக்கு வரவே பயம் இல்லைன்னா மொதல் படம் எடுக்கலாம் பயம் தேவையில்லை. சினிமாவுக்கு வந்துட்டாவே தைரியமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க பயப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அது மொதல் படங்கள் எல்லா படத்துக்கும் அது இருக்கும். என்னன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நம்ம அது நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நமக்கு அவ்வளவுதான். மற்றபடி இங்கே சும்மா அதெல்லாம் ஒரு மாயை தான். எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டேரக்டரா மட்டுமே நம்ம மட்டும் தான் அறிமுகமா இருப்போம், மற்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ பயப்படலாம் வேணாம். நம்ம சினிமாவுக்கு தைரியமா வந்துட்டோம்ல, படம் எடுக்கும் தைரியமா வந்துடலாம். கதை கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அவ்வளவுதான். அது கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துட வேண்டாம். படம் டேரக்டர்லாம் படம் பார்த்தாங்க, உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பர்சனல் இல்லை, எல்லாருக்குமே அதான் சொல்றேன். இது வந்து இப்போ என் படம் மாதிரியே இல்லை, எல்லார் படமும் ஆயிடுச்சு, எல்லாருக்குமா தான் சொல்றாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே நான் படம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க எல்லாமே அப்பதான் சரண் சாரா இருக்கட்டும், பேர சாரா இருக்கட்டும், இப்போ செல்லுமணி சாரா இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்களாம் சொல்லும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. சரண் சார் உள்ள பேசும்போது சொன்னாரு ஜாதி படத்தை எப்படி எடுக்கணுன்றது இந்த படம் ஒரு இலக்கணம்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதான் சொல்றேன்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு, அது அவங்கவுங்க இது. இப்போ இன்னைக்கு நான் எடுத்தது ஒருத்தவங்க இதை விட பெட்டரா எடுக்கும்போது என்னைய குறை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நாள் காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே போகும். நான் எடுத்தது தான் கரெக்டுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு இது கரெக்டாக இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு யோசிக்கும் போது இது என்னை விட பெட்டராக ஒருத்தர் இதானா அப்போ நான் கம்மியாக தெரியுவேன். ஓகேங்களா? அது வந்து அந்த காலத்துக்கு ஏதாவது மாறும். ஸோ அதனால இது நான் சொந்தம் கொண்டாடவே முடியாது. நான் கரெக்டாக எடுத்துக்கணும் அவங்க சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. அதை ரஜினி சார் ஃபோன் பண்ணி தான் பேசினாங்களா? பேசினாங்க. ஏன்னா அவரும் வந்து காட்டமா எல்லாத்தையும் போல்டா சொல்லுவாரு. நீங்களும் விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு? திரும்ப அதே தான் சொல்றேன். அவங்க பார்வை வேற. நான் ஒரே கேள்விக்கு கிட்டத்தட்ட 15 நாளா பதில் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க வேற ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட. ஒரு கேள்வினா அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில், அதே பதில் தான் திரும்ப வரும். ஸோ எங்கிட்ட எத்தனை தடவை வந்தாலும் அதே பதில் தான். அவங்களுக்கும் ஒன்று இருக்கு, அவங்க அனுபவத்துல இருந்து ஒன்று சொல்றாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். நான் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிப்பாங்க அதை. ஓகேங்களா? நான் இப்போ சொல்றேன் அதே தான். பாதிக்கப்பட்டவங்க சொன்னீங்களா? யாருக்கிட்ட? அவர் அதை பத்தி கேட்கவே இல்லையே எங்கிட்ட. அவர் என்ன வாழ்த்தினாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொன்னாரு. தவிர இது மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்ல. ஆக்சுவலாக அவர் என்ன ஒரு ஜூனியரா பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா வருவா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் எல்லாரோட அன்பும் இருக்கு. நான் அதுக்கு இன்னும் அடுத்து என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். அவர் ரொம்ப பிடிச்சிருக்குனாரு. ஆக்சுவலா அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அருண்ராஜா சாருக்கு. அவர் வந்து என்ன பர்சனலாக அவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப ஒரு தாழ்வு மண்மையான ஒருத்தவன் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து என்னை படம் பண்ண வச்சது, இவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு அனுப்பி படம் பண்ண சொன்னது, இன்னைக்கு நான் நிற்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் சினிமாவில் யாருன்னா அது எனக்கு அவர் தான். ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாகவே நான் அவளுக்கு இதாக இருக்கேன். ஸோ எப்பயுமே அவருக்கான மரியாதையும் அவருக்கான இடமே என்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார். இப்போ மறுபடியும் இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். அருண்ராஜா, இது எல்லாத்துக்கும் அருண்ராஜா காந்தா சார், நீங்களும் முக்கியமான ஒரு பில்லர் எங்கள் லைஃப்பில். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்டென்ஷன் இல்லை, அந்த கதைக்கு அவர் வந்தாரு, அது மாறிடுச்சு, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதில் என்னுடைய இது என்னன்னா எழுதுனது, பட் இதெல்லாம் நடக்குமான்னு ஆசை தான் பட்டம் வந்து நடந்துருச்சு. அது கொண்டாடாது மக்கள். ஸோ அவங்ககிட்ட கதை பண்ணாதான் பார்த்து எல்லாமே, அதனால பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.